குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆர்கே நாராயணன் எழுதின தி பிளைண்ட் டாக் என்கின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஹீ இஸ் அன் இந்தியன் ரைட்டர், பார்ன் இன் மைசூர். கர்நாடகாவில் பிறந்தவர். பட் தமிழ்நாட்டில் தான் அவர் நிறைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை செலவழிச்சிருக்காரு. ஃபைனலி செட்டில் இன் அமெரிக்காவில் செட்டில் ஆனவர். அவருடைய பயோகிராஃபி பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ நம்ம இந்த பிளைண்ட் டாக் பார்க்கலாம். ஒரு டாக், அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்த நாய் கிடையாது. ரொம்ப இம்ப்ரெசிவாக, அதாவது தெரு நாய் கூட பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் அது கலர் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அது மாதிரி ஒரு இம்ப்ரெசிவாகவும் இல்லை, ஒரு ஹை குவாலிட்டி ஹை ப்ரீட் டாகும் இல்லை. ஒரு தெருவில் பிறந்த ஒரு நாய். அதனுடைய கலர் யூஸ்வலாக எங்கேயும் இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர். அதில் அங்கங்கே டஸ்ட் மாதிரி பேச்சஸ் இருக்கும். டஸ்ட் அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில். ஸோ ஒயிட், அங்கங்கே டஸ்ட், ப்ரௌன் கலரில் பேச்சஸ் இருக்கக்கூடிய ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லாத ஒரு டாக். அந்த டாக் பிறந்தது இந்த தெருவில் தான் பிறந்துச்சு. அப்புறம் அது வளர்ந்து அங்கங்கே இந்த கார்பேஜஸ், குப்பை கூளம், தெருவில் சிந்துறது, இது மாதிரியான உணவுப் பொருட்களை பொறுக்கி அந்த தெருவில் இருக்கிற குப்பை தொட்டியிலிருந்து இவைகளையெல்லாம் எடுத்து வளர்ந்தது. அதனுடைய வால் பார்த்திங்கன்னா கட்டாயிரும். இது யார் எப்போ எப்படி கட் பண்ணாங்க, எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது. அது கடவுளுக்கு தான் தெரியும். யாருக்கும் தெரியாது எப்போ ஆச்சு, யார் கட் பண்ணான்னு தெரியாது. வால் இருக்காது இந்த டாக். இந்த டாக்னுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தெருவை பொறுக்கும். இது இருக்கிறது இந்த மார்க்கெட் கேட்டில் தான் இருக்குது. நல்லா போய் எங்கேயாவது இந்த மார்க்கெட் அப்படின்னு சொன்னாவே குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க. அந்த குப்பையெல்லாம் கிளறி இதற்கு தேவையான ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்தால் சாப்பிடும். அப்புறம் அப்படியே அங்கங்கே குப்பை தொட்டியிலெல்லாம் பொறுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட்டினுடைய ஈஸ்ட் கேட், கிழக்கு பகுதி வாசல் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சாக்கடைக்கு மேலே பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பாலத்துக்கு அடியில் போய் நல்ல வெயில் சமயத்தில் அந்த பாலத்துக்கு அடியில் அந்த சாக்கடையில் போய் தூங்கும். நல்லா தூங்கிட்டு ஐயா சாயந்தரம் எழுந்திரிச்சு ஒரு ரவுண்டு அப்படியே அந்த மார்க்கெட் கேட் ஏரியா பூரா அப்படியே ஒரு ரவுண்டு போகும். ரவுண்டு போய் ஏதாவது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது ஃபோர்ஸ் எனிமீஸ் இவங்களோடலாம் சண்டை போட்டு எங்கேயாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கங்கே நின்றுட்டு அப்படியே சாப்பிட்டு மறுபடியும் இந்த மார்க்கெட் கேட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துரும். இதுதான் இதனுடைய ரொட்டீன் ஒர்க். இப்படி போய்கொண்டு இருக்கு இதனுடைய லைஃப்பில். திடீரென்று இதனுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம், 2 மாற்றம் வருது. அதில் ஃபஸ்ட்டு சேஞ்சு இப்போ வருது. அந்த மார்க்கெட் கேட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன், ஒரு பிளைண்ட் மேன், ஒரு பிளைண்ட் பெக்கர், ஒரு குருட்டு பிச்சைக்காரனை ஒரு அம்மா அழைச்சி கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க. அந்த மார்க்கெட் கேட், அந்த மார்க்கெட்டினுடைய வாசலில் உட்கார வைக்கிறாங்க. அவன் கையில் ஒரு பெக்கிங் பவுல், பிச்சை எடுக்கிற பாத்திரம் ஒன்று இருக்குது, கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்பான். அந்த அம்மா கொண்டு வந்து அவனை உட்கார வைக்கும். காலையிலே கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் மத்தியானம் ஒரு 12 மணி, ஒரு மிட்டே, ஒரு 12 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் கலெக்ட் ஆகிருக்கிற காசெல்லாம் அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் முடிஞ்சு அந்த மார்க்கெட்லாம் ஓயிற நேரம் அப்படி வருவாங்க. மறுபடியும் இந்த பிச்சைக்காரனை அழைச்சிட்டு போயிடுவாங்க. த நெக்ஸ்ட் டே அதே மாதிரி காலையில் வருவாங்க, கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் சாயந்தரம் வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இது ஒரு ரொட்டீன். இப்படியே இந்த பிச்சைக்காரன் அங்கே ஒருத்தன் வந்து சேரலாம். இந்த டாக் அது பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அது விசித்திரமாக இருக்குது. உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருக்கு. மத்தியானம் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா. சாப்பாடை பார்த்த உடனே இதுக்கு அப்படியே கொஞ்சம், ஏன்னா இது வந்து தெருவில் பொறுக்கி அங்கங்கே அப்படி தின்னுக்கிறது தானே, அப்படியே ஒரு சாப்பாடாக பார்த்தது இல்லை. சாப்பாடை பார்த்தோன்னே இதுக்கு ஒரு மாதிரி எச்சு ஊறுது. அப்படி படுத்துட்டு இருக்கிறது எழுந்திருச்சு அவன் முன்னாடி வந்து நிற்குது. அவன் சாப்பிட போகிறான், அவன் முன்னாடி வந்து நிற்குது. அந்த டாக் வர சத்தம் எப்பொழுதுமே கடவுள் உன்னை பறித்து கொண்டார் என்று சொன்னால் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்னொன்று கொடுப்பார். இவனுக்கு கண் இல்லை. இந்த கண் இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மற்ற உணர்வுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டாக் வர சத்தம் இவனுக்கு எப்படியோ கேட்குது. கேட்டுட்டு
ஹூ இஸ் தட் யார் அது அப்படின்னு அப்படி குச்சியை நீட்டுறான். உடனே அந்த டாக் வந்து அப்படி நேராக இவன்கிட்ட வந்து அவன் கையை நக்குது. கையை நக்கினோடனே அப்படியே தொட்டு பார்க்குறான். ஓ டாக் அப்படியே அது கழுத்துலேருந்து அது தலையிலேருந்து அதனுடைய வால் வரைக்கும் அப்படியே தடவி கொடுக்குறான். தடவி கொடுத்துட்டு இப்போ குருடன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். யூ ஆர் பியூட்டிஃபுல் டாக், ரொம்ப அழகான நாய், அதுக்கு வாழே கிடையாது, அழகான நாயின்னு. அழகான நாயின்னு சொல்லி அப்படியே தடவி கொடுத்துட்டு தன்னுடைய உணவில் ஒரு கவளம் எடுத்து அதுக்கு போடுறான். உடனே சாப்பிட்ருது. சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்குது. இப்போ அந்த டாக்னுடைய ரொட்டீன் மாறுது. இது வரைக்கும் அப்படியே போய்கிட்டு தெருவெல்லாம் சுற்றிக்கிட்டு போய் அந்த சாக்கடையில் படுத்து எழுந்திரிச்சு வந்த டாக் இப்போ அப்படி இல்லை, இவன் பக்கத்துலேயே உட்காந்துக்குது. மதியானம் இவன் சாப்பாடு போடுறான், சாப்பிட்டுக்குது, உட்காந்துக்குது. இப்படி தான் இதனுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் வந்துருச்சு. இது ஒரு முதல் சேஞ்ச். இப்போ இது என்ன பண்ணுன்னா இப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பிச்சைக்காரனுடைய வேலை அங்கே போகிறவங்க வர்றவங்களாம் இவனுக்கு காசு போடுறாங்க அப்படிங்கிறத இது பார்க்குது. அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது. அந்த காசை எடுத்துகிட்டு சாயந்தரம் போகிறாங்க. இது அது பார்க்குது. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஓஹோ அப்போ யாரும் இந்த போகிறவங்கலாம் இவனுக்கு காசு போடணும் அப்படின்னு அது மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு காசு போடாமல் யாராவது போனாங்கன்னா உடனே இந்த டாக் விடாது, நேராக போய் அவனுடைய வேட்டி அல்லது சேலையை பிடிச்சி இப்படி வாயில் கவ்வி இழுத்துட்டு வரும் இவன்கிட்ட, ஏதாவது போட சொல்லும். அது மாதிரி பண்ணுது. அப்படி பண்ணினோடனே பக்கத்தில் இதுதான் என்னுடைய ரொட்டீன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெக்கருக்கு பக்கத்தில் ஒரு பர்ஃப்யூம் செல்லர், ஒரு வாசனை திரவியங்கள் விற்கிறவன். இந்த தெருவில் விற்கிறவனா எப்படி இருக்கும் அந்த வாசனை திரவியம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டார்க் கலராக இருக்கும். ஆனால் அதனுடைய பர்ஃப்யூம் ஒன்றும் பெருசாக கேரண்டிலாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு பர்ஃப்யூம் வெண்டர் அவன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு வண்டி மாதிரி அதில் வந்து கீழே வீல் கொடுத்துருக்கான். அதில் இவன் அப்படி, ஏன்னா அதெல்லாம் ஷோவாக இருந்தால் தான் விற்கும், அப்படி கொஞ்சம் ஷோவாக வச்சுட்டு அவன் இருப்பான். வேணான்னாக்கா வண்டியோடு தள்ளிட்டு போயிடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சாக்கு, கீழே சாக்கில் சீப்பு புக்கு அந்த காலத்துலலாம் இருக்கும், இப்போ ஆல்மோஸ்ட் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில், சினிமா தியேட்டர் வாசலில், அப்போலாம் சினிமா தியேட்டர் கூட சினிமா கொட்டை வாசல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கில் இந்த மாதிரி சீப்பு புக்குன்னு சொல்கிறத விட அது இன்னும் கொச்சையாக சொன்னால் செக்ஸ் புக்கு. அப்படியே அந்த அட்டைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி நிர்வாணமாக இருக்கக்கூடிய நடிகைகளுடைய படம் தான் போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் ஏதாவது படம் இருக்கும். இந்த படத்தை பார்க்குறதுக்காக யாராவது வாங்கிட்டு போவாங்க. வர்றவனுடைய ஆசையை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல இவன் காசு சொல்லுவான் அந்த விற்கிறவன். அது மாதிரி சீப்பு புக்கு விற்கிறவன் சும்மா ஒரு நாளைக்கு 3-4 புக்கு விற்றாவே போதும், அவனுக்கு உரிய காசு வந்துடும். அவனுக்கு அன்றைக்கி தேவையான வருமானத்துக்குரிய காசு வந்துடும். அது மாதிரி விற்பான் அந்த சீப்பு புக்கு விற்கிற ஒரு ஆள் ஒரு சாக்கில். அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு மூங்கில் இருக்கும். அங்கே ரிப்பன் தொங்கும். அவர் ரிப்பன் வெண்டார். நீங்கள் எல்லா கலர் ரிப்பன் எல்லா டிசைனையும் தொங்கும். நீங்கள் எந்த ரிப்பன் என்ன டிசைன் வேணுமோ அதை சொன்னீங்கன்னா அதை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அளந்து கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு ரிப்பன் வெண்டார். இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அந்த பக்கத்தில் இருக்க இந்த ரிப்பன் வெண்டார் இவங்களாம் சொல்லி பாடுறான், இந்த நாய் வந்து எவ்வளோ நன்றி செலுத்துது பார், இவன் போடுற சோத்துக்காக நன்றி செலுத்துது பார், என்ன பிடிச்சி கொண்டு வந்து விட்றான் அப்படின்னு சொல்லுது பார் அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மார்க்கெட்டில் ஒரு பையன் ஒருத்தன் வருவான். அவன் வந்தான்னாவே விவகாரம் தான். சில பசங்க அப்படி இருப்பான். வந்தால் நேராக அந்த குருடங்கிட்ட வந்து வம்புழுப்பான். குருட்டு பேல வம்புழுக்கிறத விட அவனை வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லி திட்டுவான். குருட்டு பேல, பிச்சைக்கார பேல அப்படின்னு ஏதாவது திட்டுவான். திட்டிட்டு அப்படி இந்த பவுலில் இருக்க காசை எடுக்கிறதுக்கு இப்படி வருவான். அவன் வந்தாவே நம்ம குருட்டு பிச்சைக்காரருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். உடனே கையில் இருக்க குச்சி வச்சுட புடா அப்படின்னு அப்படியே அந்த குச்சியை ஆட்டி அவனை விரட்டுவார். ஆனாலும் இவன் குருடன் தானே, அவன் விரட்டினாலும் அந்த குச்சியை தாண்டி நின்றுக்கிட்டு ஏதாவது கெட்டாரத்தை சொல்லி அல்லது ஏதாவது சொல்லி இவனை திட்டுவான். அப்படி நடுவில் முயற்சிப்பான். அவன் போகிறது வரைக்கும் இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். எப்பயுமே வருவான். அவன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே தான் வருவான், வியாழக்கிழமை வருவான். இந்த வியாழக்கிழமை அவன் தலை நிறைய பனானா, குக்கும்பர், வெள்ளரிக்காய், கொஞ்சம் வாழைப்பழம் இதை கொண்டுட்டு வரான். அவனை விற்கிறது தான் வரான், அதை கொண்டு வரான். அவன் வியாழக்கிழமை தான் வருவான். அவன் வரும்போதே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க பிச்சைக்காரன்ட்ட, உன் ஆள் வரான் யாங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது பிக்கருக்கு.
ஓ இது தேர்ஸ்டே, வியாழக்கிழமை அன்னைக்கு, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே குச்சி எடுத்து போடா போடா அப்படின்னு இப்படியே தள்ளுவார். தள்ளிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற டாகை, பார் டாக், நீ அவன் வந்தான்னா அவனை விடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படின்னு விரட்டுறாரு. அந்த பையனும் வருவான். பையனை உண்மையிலே உனக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா இப்போ நான் செய்கிறதும் உனக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விடுவான் அந்த பவுலில் இருக்க காசை எடுக்கிறது. உடனே ஒரு குச்சி எடுத்து இப்படி இப்படின்னு விரட்டுவார். ஆனால் ஏற்கனவே டாகுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா. அந்த டாக் டக்குன்னு பாஞ்சி அந்த பையனுடைய மணிக்கட்டு, கையில் இருக்கக்கூடிய மணிக்கட்டை அப்படி பிடிக்கும். பிடிச்ச உடனே அப்படி நல்லா கவி பிடிக்கும். பிடிச்ச உடனே அவன் பயந்துடுவான். பயந்துட்டு ஆஹா டாக் நம்மளை கொல்ல போகுதுறான்னு விட்டா போதுன்னு தலை தெறிக்க ஓடியே போயிடும். ஓடி போனோடனே சுற்றி இருக்கிறவனா ஒரே சிரிப்பாங்க. சிரிச்சு, டேய் நீ அதுக்கு சோறு போட்டதுக்கு அது நன்றி கடனை சரியாக செலுத்துதுறான் அப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணுவாங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா டாக் நம்மளை காப்பாற்றிருச்சுடா அப்படின்னு. இப்படி இட் கோஸ் ஆன். ஒரு நாள் காலையில் அந்த அம்மா கொண்டு விட்டுட்டு போகுது. மத்தியானம் வரலை, லேட் ஆகுது, வரலை. சாயங்காலம் ஆயிடுச்சு, வரலை. திடீர்னு ஒரு ஆள் வர்றான். அவன் அந்த வீட்டினுடைய நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரன் வரான். பிச்சைக்காரன்ட்ட, ஐயா சாமி சாமி இனிமேல் அந்த அம்மா வராது, அந்த அம்மா செத்து போயிடுச்சு அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போயிடுறோம். தகவல் சொல்லிட்டு போன உடனே இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன செய்யறதுனே தெரில. ஏன்னா இவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஹோம், வீடு. ஏதோ இவனை கொண்டு போய் விடுவாங்க, அந்த வீட்டில் படுத்துக்குவான். அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா இங்கே கொண்டு வரும், அது காசெல்லாம் அதை எடுத்துக்குவோம், இவனுக்கு வேணுங்கிற சோறு போடும், அந்த அம்மா வீட்டில் திண்ணையில் தூங்கிக்குவான். இதான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடு போச்சு. சாப்பாடு ஏதோ ரெகுலராக கொண்டு கொடுத்துரும், அதை சாப்பிட்டுட்டு இருந்தான், அதுவும் போச்சு. இப்போ அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரில. ரொம்ப கலங்கி போய் நிற்கான். அடுத்து என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? ஏன்னா அந்த வீடு எங்கே இருக்குன்னா இவனுக்கு தெரியாது, கூப்பிட்டு போய் என்ன செய்யறதுனே தெரியல. அப்போது அந்த ரிப்பன் வெண்டர், அந்த ரிப்பன் விற்கிற ஆள் சொல்லுவான், பார் என்னால் முடிஞ்சது இதான் அப்படின்னு ஒரு வெள்ளையாக ஒரு கயிறு, ஒரு நூல் கயிறுன்னு சொல்லுவாங்களே, நல்ல மொத்தமான ஒரு நூல் கயிறை எடுத்து அவன் கையில் கொடுக்கணும். கொடுத்து, இந்த பார் இதை வச்சிக்க, நீ ஒன்றும் எனக்கு காசுலாம் தர வேணாம், ஃப்ரீ, நீ வச்சிக்க. இந்த டாகை கட்டிக்க, டாகு கழுத்தில் கட்டி நீ கையில் பிடிச்சிக்க, இந்த டாகை உன்னைய அழைச்சிட்டு போயிடும், நீ பார்த்துக்க, இதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடும். உடனே இவனும் அந்த டாகினுடைய கழுத்தில் அந்த கயிற்றை கட்டி ஒரு முனையை இவர் கையில் வச்சுக்கிறாரு. இந்த டாக் இவனை இழுத்துட்டு போகுது. ஒரு கையில் இவருக்கு ஸ்டிக்கு, ஒரு கையில் அந்த நாயினுடைய கழுத்தில் இருக்கிற கயிற்றின் ஒரு முனை, இன்னொரு கையில் ஸ்டிக்கு. இப்படியே ஸ்டிக்கை தட்டிக்கிட்டே டிப் 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 டிப்னு தட்டிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறாரு. போய் அந்த மார்க்கெட் ஏரியாவில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது. அந்த சத்திரத்தினுடைய திண்ணையில் போய் படுத்துக்கிறார். சத்திரம் தானே, யார் வேணாலும் வரலாம் போகலாம். இவர் போய் அங்கே திண்ணையில் படுத்துவார். அடுத்தது அந்த டாகை அழைச்சிக்கிட்டு இப்படி வருவார், அடுத்தது போயிடுவார். இப்படி ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஃப்ரீயாகி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாகி தான் இவனை அழைச்சி கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கும். இப்போ இவனுக்கு தான் ஒன்றும் வேலை இல்லையே, காலையில் எழுந்திரிச்சுவான். காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த டாகை, இவனுக்கு கூட டைமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, டாகை எடுத்துக்குவான். டாகை எடுத்துக்கிட்டு டாகை பிடிச்சிக்கிட்டு டாகை அழைச்சிக்கிட்டு இப்படியே போவான். போகும்போதே பிச்சை எடுப்பான். இப்போ அவன் என்ன பண்ணான்னா, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ, மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடம், அது ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸில், கடை, தியேட்டர்ஸு, எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அல்லது மக்கள் இருக்கிற சப்தம் கேட்டாவே டாகை பிடிச்சி இப்படி இழுப்பான். டாக் நின்றுக்கும். உடனே இவன் பிச்சை கேட்பான். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க போடுவாங்க. அப்புறம் இந்த டாக் இவனை அழைச்சிட்டு போகுது. இவன் டாகை பிடிச்சிட்டு பின்னாடியே போகிறான். டாக் தானே இவனை லீட் பண்ணிட்டு போகுது. குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே இந்த டாகு, கோட்டு, இதெல்லாம் கவு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. அதனால் இதை பார்த்த உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த குழந்தைங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய தின்பண்டங்களை, உணவுப் பொருட்களை அவனுக்கு கொடுப்பாங்க, அவனை சாப்பிட்டுக்குவான். இப்போ இவனுக்கு வருமானம் 3 மடங்கு ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கும், இவனுக்கு சோறு போடும், இடம் தங்கிக்கும், அவ்வளோதான். இப்போ இவன் கையில் காசு வர ஆரம்பிச்சிருச்சு. காசு நிறைய வருது. அப்புறம் உணவுப் பொருளும் இவனுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருது. அப்போ இவனுக்கு ஒன்றும் செலவே இல்லை. பணம் ஜாஸ்தி ஆன உடனே இவனுக்கு பயங்கரமான ஹாப்பி. தன்னுடைய ஒர்க்கிங் அவரை இன்க்ரீஸ் பண்ணுறான், அதிகப்படுத்துகிறான்.
இப்போ அந்த டாக் வந்து இவன் கழுத்தில் கட்டாம பாருங்க கயிறு, அதான் ரெண்டாவது சேஞ்சு. முதல்ல இவங்கிட்ட வந்து உக்காந்தது முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றம் இவன் கழுத்தில், அந்த டாக் கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துட்டு போகிற பாருங்க, இது அந்த டாக்னுடைய வாழ்க்கையில் இரண்டாவது பெரிய மாற்றம் வந்துருச்சு. இந்த டாகுக்கு இவனுக்கு சுதந்திரமே கிடையாது. இவன் கயிறு வச்சிருக்கான். இந்த கயிறு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு தான் அந்த டாக் போக முடியும். இந்த டாகினுடைய முத நாள் இது அவன் பிடிச்சி வந்தான், இது அதுக்கு தெரியல. முத நாள் பிடிச்சிட்டு போயிட்டான், அங்கே கொண்டு போய் அந்த சத்திரத்தில் தங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் கிளம்புறான். இந்த டாக் என்ன பண்ணுதுன்னா, இந்த டாகினுடைய அந்த தெருவில் மற்ற நாய்கள் போகல, அந்த மற்ற நாய்கள் இதனுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது எதிரி நாயாக கூட இருக்கலாம். அப்படி வரும்போது இந்த டாகு அந்த டாகுங்க கிட்ட ஒன்று ஃப்ரெண்ட்லியாக அல்லது அதோட சண்டை போடுற மாதிரி இப்படி பாஞ்சிக்கிட்டு போகும். பாஞ்சிட்டு போகும்போது இவன் கையில் தான் கயிறு இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக முடியாது. அப்படி பாஞ்சிட்டு போகும்போது இவன் கையை பிடிச்சி இழுக்கும். இழுத்த உடனே என்ன பண்ணுவான்னா, இவன் கையில் இருக்கிற குச்சி ஒன்று எடுத்து சுளின்னு ஒன்று போடுவோம். போட்ட உடனே அது கத்தும். உனக்கு சோறு போடுறேன்ல நாயே வா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். முதல்ல இதுக்கு புரியல, ஆனால் அப்புறம் அப்படியே பழகிடுச்சு. ஓஹோ, இந்த கயிறு எந்த அளவுக்கு போகுமோ இந்த அளவுக்கு மேலே நம்ம போக முடியாது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் அதே பழகி போச்சு. அப்புறம் தினம் அழைச்சிட்டு போவான். நைட்டு போனோடனே தூங்குவான். நைட்டு போனோடனே என்ன பண்ணுவான்னா, அப்பயும் அவுத்தெல்லாம் விட மாட்டான். ஒரு கையில் நல்லா அந்த கயிறோடைய ஒரு முனையை கட்டிக்கும். ஸோ இவனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த டாக் இருக்கும், இதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி கட்டிக்கும். அப்புறம் இப்போ பிச்சை எடுக்க ஆரம்பித்தான். பணம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் இவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த டாகுக்கு சுதந்திரம் போனது, இவனுக்கு அதிகமான ஒர்க்கு வந்துருச்சு. நிறைய காலையே எழுந்திருச்சு அங்கேயே போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுவான். நிறையா காசு வர ஆரம்பிக்குது. சில நேரம் அவனுக்கு டயர்ட் ஆகும்போது கொஞ்ச நேரம் உட்காருவான். உட்காந்தாலும் சரி உட்காந்தா நமக்கு காசு வராது அப்படின்னு உடனே எழுந்திருச்சு மறுபடியும் போக ஆரம்பிச்சிடுவான். இந்த டாக் ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா இப்படி இந்த அது இஷ்டத்துக்கு வேகமாக ஓடுனா அதுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் நடக்கிற அளவுக்கு வேகத்துக்கு தான் போக முடியும். இவன் எங்கேயும் கீழே விழுந்துடாமல் இவனை ப்ரொடெக்ட் பண்ணி அழைச்சிட்டு போகணும். கொஞ்சம் வேகமாக போனால் இழுப்பான். ஏதாவது பிச்சை போடுற மாதிரி ஆளுங்க ஐயா அப்படின்னு கேட்பான். ஆளுங்க வர்ற மாதிரி தான் பிடிச்சி இழுப்பான், அது நின்றுக்கும். அப்புறம் பிச்சை வாங்கிட்டு ஒரு மாட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி இப்படின்னு அந்த கையில் இருக்க குச்சிக்கினாலும் இப்படி குத்துவான். குத்துன உடனே சரி நம்ம போக சொல்கிறாருன்னு நினச்சிட்டு அது போகும். இது இப்படி எத்தனை நாளைக்கு தான் பண்ண முடியும்? போகும் நிற்கும் இப்படியே அதுக்கு டயர்டாகிடுச்சு. சரி டயர்டாகுதுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தா விடமாட்டான். 4 இடத்துக்கு போனால் தானே நமக்கு காசு கிடைக்கும், இது என்ன இப்படி உட்காந்துருச்சு அப்படின்ட்டு உன் பங்குக்கு தான் சோறு போடுறேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிப்பான். இப்படியே போகுது. இவன் போடுற சோறு அதுக்கு எப்படி போகுது? இவன் கொஞ்சம் சோறு போடுவான், அது இஷ்டத்துக்கு போய் ஏதோ கிடைக்கிறத தின்னுட்டு வர்றது. அப்போது நாள் ஆக 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 அதுக்கு எலும்பும் தோலுமாக போச்சு. எலும்பும் தோலுமாக போய் அதனுடைய உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் தோலை துருத்திக்கிட்டு வெளியில் நிற்கிது. ஆளை பரிதாபமாக போச்சு. ஒரு நாள் அந்த மார்க்கெட் கேட்டுக்கு இந்த பிச்சைக்காரன் வர்றான். வரும்போது பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், இந்த அதர் வெண்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, பர்ஃப்யூம் வெண்டார், அந்த சீப்பு புக்ஸ் வெண்டார், அப்புறம் இந்த ரிப்பன் வெண்டார், இவன் 3 பேரும் ஒரு கான்ஃபரன்ஸ். அப்படியே டே பாடுறா அவனுக்கு வந்த வாழ்வை, ஆள் பாடுறா நல்லா ஆகிட்டான்ல, முன்னே இருந்ததை விட இப்போ ஆள் நல்லா, ஏன்னா இப்போ அவன் சாப்பிட்டதோட நல்லா ஆகிட்டான் இந்த பிச்சைக்காரன். பாரு பாடுறா டாகை பாடுறா, ஐயோ இப்போ ரொம்ப மெலிஞ்சி எலும்பும் தோலுமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அந்த டாகை. உடனே அவன் பர்ஃப்யூம் வெண்டார் சொல்கிறான், இன்னொன்று தெரியுமா உனக்கு, இந்த ஃப்ரூட் வெண்டார் எனக்கு சொன்னாயா, அந்த பழக்கடை வச்சுருக்கலாம் எனக்கு சொன்னாயா, இவன் வட்டிக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறானா அப்படின்னோடனே, வட்டி காசு கொடுத்து வாங்குறானா, பாரு அந்த நாய் வந்து எலும்பும் தோலுமா ஆக்கிட்டான், அது சோறே போடுறதில்ல போல இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. பேசினோடனே பர்ஃப்யூம் வெண்டர் பார்க்குறான். அந்த ரிப்பன் வெண்டர்னுடைய அந்த இதில் ஒரு சிசர்ஸ் கத்திரிக்கோள் இருக்குது, அதை பார்த்துட்டு அதை எடு அப்படின்றான். உடனே அவனும் எடுத்து கையில் கொடுக்குறான். கையில் கொடுத்தவொடனே இப்படி மெதுவாக வர்றான். வரும்போது அங்கே அந்த அந்த பிளைண்டு மேனை ஓட்டிக்கிட்டு அந்த டாக் வருது. அந்த டாகுக்கு முன்னாடி ஒரு எலும்பு ஒன்று இருக்குது. எலும்பை பார்த்தோடனே இது ரொம்ப நாள் ஆச்சு, இது வெறும் சோறு தாங்க அவன் போடுவான், வேற என்ன போடுவான். அது எலும்பை பார்த்தோடனே இதுக்கு ரொம்ப ஐயோ எப்படியாவது இந்த எலும்பை எடுத்தோம்னு போகுது.
எலும்பை எடுத்துகிட்டு போகும்போது இப்போ இந்த பிளைண்ட் மேன் அது இழுக்குது. இழுத்த உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுனா போட்டு வெளுக்கிறான், அடிக்கிறான் நாயை அடித்த உடனே அது வீல் வீல் வீல்னு கத்துது. ஆனாலும் அந்த எலும்பை விடுறதுக்கு மனசு இல்லை, மீண்டும் மீண்டும் தாவிக்கிட்டே இருக்கு. ஆனால் இவன் அடிக்கிறான். இதெல்லாம் இவன் பார்த்துட்டு தான் அதுக்கு ஒரு விடுதலை கொடுத்தணும்னு முடிவு பண்ணுறான். அது இப்படி குதிக்கும்போது நம்ம ஆள் அப்படியே அந்த சிஸ்டர்ஸை கொண்டு போய் அந்த அந்த நூலை வந்து கட் பண்ணி விடுறான். கட் பண்ண உடனே டாக் வந்து விழுந்து அடிச்சுட்டு போய் அந்த போனை எடுத்துக்குது. போனை எடுத்துகிட்டு சிட்டாக பறந்துடுது. என்ன நடக்குதுன்னே இவனுக்கு தெரியல, பிளைண்ட் மேனுக்கு தெரியல. அவன் வந்து கட் பண்ணிட்டான்னா தெரியாது. திடீர்னு நாய் போன உடனே இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பிளைண்ட் மேன் திகச்சு போய் நிற்கிறான். ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என் டாக் எங்கன்னு கத்துறான். இப்போ அவன் நடு ரோட்டில் நிற்கிறான். எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுன்னு தெரியல. அப்படியே போகிறான். போகும்போது பார்த்தா திடீர்னு வண்டிங்கெல்லாம் இவன் மேலே மோதுற மாதிரி வருது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வண்டி இவன் மேலே மோதுற மாதிரி வருது. வருமாயா கூட்டு போல ஓரவன் பையா அப்படின்னு வர்றவனா திட்டிட்டு போனான். இவன் ஒரு மாதிரி மோதாமல் சமாளித்து போகிறான். இந்த 3 பேரும் செத்தாலும் பரவாயில்லடா, எவ்வளோ திருட்டுப்பேன், பிச்சை வட்டிக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த டாகை இப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க, செத்தாலும் பரவாயில்ல, ஹி டிசர்வ்ஸ் ஃபார் இட், அவனுக்கு அது தகுதி தான் அப்படின்றாங்க. ஒரு மாதிரி சமாளித்து போயிட்டான். இது முடிஞ்சிருது. ஒரு 5 நாள், 10 நாள், 15 நாள், 20 நாள் அந்த பிச்சைக்காரனை பற்றி ஒன்றும் தெரியல. இந்த டாகு என்னாச்சுன்னே தெரியல. இந்த 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அந்த டாகு. அது என்ன, யாராவது பயங்கரமாக சுதந்திரமாக விட்டா போகுதுன்னு எங்கேயோ போய் அது பொழைச்சிருக்கோம். அது இந்த பையன் தான் என்னன்னு தெரில, எங்கேயாவது காரெல்லாம் அடிபட்டு செத்தா கூட செத்துருப்பான், என்னன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கமெண்ட் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இந்த டிப் டிப் டிப்னு ஒரு சத்தம் கேட்குது. இது வந்து அந்த பிச்சைக்காரன் வர்ற ஓசை. நம்ம வரும்போது இப்படியே தரையை தட்டிகிட்டே தான் வருவான். ஏன்னா சத்தம் கேட்குது. இப்படி திரும்பி பார்க்குறாங்க. மீண்டும் அந்த டாக் வந்து இவனை அழைச்சிக்கிட்டு வருது. அந்த பிச்சைக்காரன் அப்படி போகிறான். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எப்படி அந்த டாகை பிடிச்சாங்க? ஏன்னா அந்த டாக் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த 20 நாளாக இவன் ஒரு குறுநம்பையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வர முடியாதுல்ல. எப்படி இந்த டாக் இவன் கைக்கு மறுபடியும் மாட்டுச்சு, ஐயோ அப்படின்ட்டு அந்த பிச்சைக்காரனை கேட்குறான் 3 பேரும். என்ன ஃப்ரெண்டு, என்னாச்சு டாக், என்னாச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை காணுமே அப்படின்னோடனே, அட ஏங்க கேட்குறீங்க, திடீர்னு என்னாச்சுன்னே தெரில, இது என் கையை விட்டு ஓடி போச்சு, அன்னைக்கு நான் செத்தே போயிருப்பேன், காரு பஸ்ஸாக என் மேலே மோதுற மாதிரி வந்துச்சு, செத்து போயிருப்பேன், ஒரு மாதிரி சமாளித்து சத்திரத்துக்கு போயிட்டேன், அங்கே போயிருக்கேன், கையில் காசு ஒரணா கூட வருமானம் இல்லை, காசு இருக்குது ஒரணா கூட வருமானமும் இல்லை, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, பட்னி, எங்கேயும் வெளியில் போக முடியல, வர முடியலையே, அங்கேயே இருந்தேன், அங்கேயே இந்த திண்ணையிலேயே நான் இருந்தேன், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு, இன்னும் ஒரு நாள் தாண்டி இருந்துச்சு நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னா. அது சரியா, எப்படியா டாக் உங்ககிட்ட வந்துச்சு அதை கேட்குறீங்களா? நல்ல வேலை, நேற்று ராத்திரி நான் ரொம்ப என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். இது வந்து என் என் மூஞ்சை நக்குச்சு. என்னடா நக்குதுன்னு பார்த்தேன், அப்படி தொட்டு பார்க்குறேன், இது கையில் மாட்டுச்சு, நல்ல ஒரு செம்ம அடித்தேன், ஆனாலும் இது போகலை, என்கிட்ட இருந்துச்சு, நல்ல வேலை நான் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன், இப்போ அதுதான் இப்போ எனக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் ஒன்று, இனிமேலாம் அது என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னு. அப்படியா, ஏன் அப்படின்னு இங்கே பாரு அப்படின்னு இப்படி காட்டினான். இப்போது அவன் ஒரு இரும்பு சங்கிலியாக போட்டு வச்சுருக்கான். அது கயிறு அறுத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இதுவுமே அறுக்க முடியுமா, அது இரும்பு கம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்படியே நின்றுட்டு டிப் டிப் டிப்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். போனோடனே 3 பேரும் சொன்னான், என்னடா இது, இந்த டாக் என்ன திரும்பி வந்து இவங்கிட்டே மாட்டிக்கிச்சு இது அப்படின்னு சொல்லி அப்படி முடிக்கிறாங்க. Now the question is whether the man is blind or the dog is blind. இதான் கேள்வி. பிச்சைக்காரன் குருடா அல்லது மீண்டும் இவங்கிட்டே வந்து சேருதே இது ஒரு குருடா, இந்த டாகு குருடா, இதுதான் blind dog. The dog is not blind, but the dog has over affection with that beggar. அந்த பெக்கர் மேலே இத்தனை வருஷம் சோறு போட்டாங்க இல்லையா, அந்த நன்றி,
அந்த நன்றிக்காக மீண்டும் அவனை பார்க்க சுதந்திரமாக தெரிஞ்சது. மீண்டும் அவனை பார்க்க வந்து அன்போடு அவன் முகத்தில் அதை நக்கி கொடுக்குது. மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அன்பு இப்படி தான் பண்ணணும். நீங்கள் யார் மேலே அன்பு செலுத்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். அவங்க நம்மளை உதாசீனம் தான் படுத்துவாங்க. ஆனால் அவங்கள நம்மளால் பிரிய முடியாது. அப்போ நம்ம திரும்பி அவங்க போவோம். அவங்க அப்படி தான் செய்வாங்க. ஆனாலும் சால்ரை நமக்கு அவங்க தானே செய்கிறாங்க அப்படின்னு நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். த டாக் இஸ் பிளைண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் தி பிளைண்ட் பெக்கர் என்ற கருத்தை வெளியில் சொல்லாமல் தலைப்பாக வச்சு பிளைண்ட் டாக் என்று, பிளைண்ட் மேன் தான், ஆனால் த டாக் இஸ் ஆக்சுவலி த டாக் இஸ் பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை ஆர்.கே. நாராயண் எழுதியிருப்பார்.